வணக்கம். கதையின் பெயர் விலை. எழுதியவர் திருமதி சிவசங்கரி அவர்கள். அத்தியாயம் 8. 25,000 விலைவாசி இருக்கும் இருப்பில் வருஷத்துக்கு முனகி 6,000 ரூபாய் சேர்க்க முடியும் என்று வைத்து கொண்டாலும் முள்ளங்கி பத்தையாய் 4 வருஷத்து சேமிப்பு. இந்த பணம் இருந்தால் ஆக்கப்பூர்வமாக எத்தனை காரியங்கள் செய்யலாம். கூட போட்டு 10 பவுன் போல வாங்கி வைக்கலாம். பிறக்கப்போவது பெண்ணாக இருந்தால் நாளைக்கு அவள் பெரியவளாகி கல்யாணம் கார்த்தி என்று இறங்கும்போது பவுன் யானை விலை விற்கிறதே, எப்படி பெண்ணை கரையேற்றப் போகிறோம் என்று மலைக்க வேண்டாம். அட, அவ்வளவு தூரத்துக்கு போவானேன். இந்த 25,000 இருந்தால் அதை ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் கண்ணபிரானிடம் கொடுத்து நல்ல இடமாக ஊருக்கு வெளியில் 1-2 கிரவுண்டு வாங்கித்தாங்க. நாளைக்கு அங்கே வீடு கட்டுறோமோ இல்லையோ, தாறுமாற விலைவாசி ஏறி போகிறதுல 10 வருஷம் கழித்து வித்தாக்க 4-5 பங்காவது கட்டாயம் கூட கிடைக்கும் என்று கூறலாம். படப்பை பக்கத்தில் கிரவுண்டு 8,000க்கு கிடைக்கிறது என்று அன்று கண்ணபிரான் சொன்னாரே, ஏன் மறைமலை நகர் பக்கத்தில் அதையும் விட மலிவாக வாங்கலாம் என்றாரே. அத்தனையும் விட்டுவிட்டு எவ்வளோ கேடுகட்ட ஒருத்திக்கல்லவா தூக்கி தர வேண்டிய துர்பாகியம் எழுந்துள்ளது. துர்பாகியம்தான், வேறென்ன? எல்லாம் போன ஞாயிற்றுக்கிழமை பாண்டியனை பார்க்க போனதால் வந்த வினை. போனதுமல்லாமல் அவன் பேச்சில் மயங்கி கொடுத்த விலாசத்தை கை நீட்டி வாங்கி விவசாய கட்டு அன்றே ஓடி. எல்லாம் இந்த பாண்டியனால் வந்த கோளாறு. ஒரு பாவமும் அறியாமல் என் பாட்டுக்கு நான் உண்டு, என் கட்டுப்பாடான வாழ்க்கை உண்டு என்று வாழ்ந்து வந்தவனின் மனசை கலைத்து கண்டவளிடம் போக வைத்து, ச்சே, அவன்தான் சொன்னான் என்றால் என் புத்தி எங்கே போயிற்று? நெருப்பு குழுகுழுவென்று இருக்கும் என்றால் நம்பிவிடலாமா? நம்பினேன், அனுபவிக்கிறேன். காட்டுத் தீயை தழுவ பார்த்ததில் முகமும் உடம்பும் சுட்டு போனதுதான் மிச்சம். இத்தனை அவலமும் பாண்டிய சிந்தனை கண்ணை கட்டிவிட்ட குதிரையாக திரும்ப திரும்ப ஒரே திசையில் போக அலுப்புடன் ராஜன் எழுந்து உட்கார்ந்தான். பணத்துக்கு என்ன பண்ணுவோம் என்று யோசிக்காமல், இதென்ன ஊமை விதண்டாவாதம்? 25,000, அதுவும் இன்னும் சரியாய் 2 நாளைக்குள். முடியுமா? முடிந்துதான் ஆக வேண்டும். வேறு வழி? ராஜன் குனிந்து மணலில் ஆள்காட்டி விரலால் ஒரு பக்கமாய் 25,000 என்று எழுதி அதன் பக்கத்தில் சின்னதாய் கோடு போட்டு 2 நாட்கள் என்று குறிப்பிட்டு அருகில் கேள்விக்குறியை போட்டான். 25,000, 2 நாட்கள். அரை நிமிஷம் அதை வெறித்துவிட்டு கேள்விக்குறியை அழித்தான். அடி உதட்டை கடித்து கொண்டு யோசித்தான். பேங்க் சேமிப்பில் எத்தனை பணம் உள்ளது? சம்பளம் வாங்கிய பிறகு இன்னும் இந்த மாத சேமிப்பை போடவில்லை. அதையும் சேர்த்தால் 7,200 இருக்கும். அப்புறம் மணலில் 7,200 என்று ராஜன் எழுதினான். சொச்சத்துக்கு ஆஃபீஸில் கடன் கேட்கலாமா? கேட்கலாம். கேட்டால் கட்டாயம் கொடுப்பார்கள். ஆனால் கேட்டு பர்சனல் பிரிவுக்கு அனுப்பி அங்கு ப்ராசஸ் செய்து சம்மதம் வருவதற்குள் குறைந்தபட்சம் 15 நாட்களாவது ஆகுமே. இந்த ராட்சசி வெள்ளிக்கிழமை ராத்திரிக்குள்ளல்லவா முழு தொகையும் கேட்கிறாள். தெரிந்தவர் யாரிடமாவது கேட்டு பார்க்கலாமா? 18,000 ரூபாயை ஒரு நாள் நோட்டீஸில் தூக்கி தரக்கூடிய அளவுக்கு அவனுடைய நண்பர்களில் யாரும் அத்தனை பணக்காரர்கள் இல்லையே. மார்வாடி சேட்டு எவரிடமாவது 36 விழுக்காடு வட்டிக்கா? எம்மா அடி! அப்புறம் அந்த வட்டியை அடைப்பதற்கே விழி பிதுங்கிவிடும். தவிர வட்டியை பிடித்து கொண்டு கொடுப்பான் என்பதால் அசல் அதிகமாக கேட்க வேண்டும். அதற்கு செக்யூரிட்டியாக எதையாவது தர வேண்டும். வீட்டு பேரில் கடன் வாங்கினால் என்ன? தங்கமாய் செய்யலாம். ஆனால் இதிலும் ஒரு கஷ்டம் இருக்கிறது. வீடு அப்பா பேரில் இருப்பதோடு பத்திரமும் ஊரில் அவரிடம்தான் இருக்கிறது. பத்திரம் இல்லாமல் எந்த மடையன் வீட்டு பேரில் கடன் தருவான்? அப்புறம் படுத்து உட்கார்ந்து நகத்தை கடித்து எழுந்து போய் தண்ணீரில் நின்று எதையெதையோ யோசித்தும் ஒன்றும் சரிப்பட்டு வராமல் போக பணத்துக்கு என்ன செய்ய போகிறோம் என்கிற பயம் ஆளை கவ்வியது. அந்த பயத்தினுடையே கிளம்பலாமா வேண்டாமா என்று குழம்பின நிமிஷத்தில் சற்று தள்ளி நிறுத்தியிருந்த ஸ்கூட்டரின் மேல் பார்வை விழ திடுக்கிட்டு நிமிர்ந்தான். ஸ்கூட்டர் ரொம்ப வருஷங்களாக வாங்க ஆசை. வசதி இருந்தும் சென்னை நெரிசலில் ஒழுங்காய் தன்னால் ஓட்ட முடியுமா என்கிற தயக்கத்துடன் வாங்காமல் இருந்துவிட்டு எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு போன வருஷம் வாங்கியது. கணவன் ஸ்கூட்டர் வாங்க வேண்டும் என்பதில் சுந்தரிக்குத்தான் எத்தனை துடிப்பு!
என்னங்க, தினைக்கும் காலையிலையும் சாயங்காலமும் ஜன கூட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு பஸ்ஸில் போகணும்னு உங்களுக்கு தலையெழுத்தா என்ன? பேசாமல் ஒரு ஸ்கூட்டரை வாங்கிக்கிட்டு ஜம்முன்னு உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி போங்க என்பாள். எங்கள் அண்ணன் ஸ்கூட்டர் வாங்கி இருக்கிறாருங்க. அண்ணியை பின்னால் உட்கார வச்சுட்டு சர்ருன்னு போகிறத பார்த்தப்ப எனக்கும் அப்படி உங்களோட சவாரி செய்யணும்னு இருக்குங்க. என்னங்க என்பாள். நோஞ்சான் எல்லாம் மோட்டார் சைக்கிள்னு ஜமாய்க்கிறப்போ உங்களுக்கு என்னங்க பயம்? 2 நாள் ஓட்டினீங்கன்னா தன்னால் தயக்கம் போயிடும். சொன்னால் கேளுங்க, இந்த வருஷம் போனஸ் பண்ண வந்ததும் இருக்கிறத கூட போட்டு வேலையாக உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும். ஆமாம், சொல்லிட்டேன். இல்லை சுந்தரி, வேணாம் சுந்தரின்னு ஏதாச்சும் சொல்லி தடுக்க பார்க்காதீங்க என்பாள். இப்படி போக வர உங்களுக்கு என்ன ஆம்பளை சிங்கம், உங்களால் முடியாதா என்று சொல்லியே அவள் பயத்தை போக்க வைத்து தீர்மானித்தபடி போனஸ் வந்ததும் பிடிவாதம் பண்ணி உடனடியாக இருக்கிற அத்தனை செமிப்பையும் போட்டு ஸ்கூட்டர் வாங்கிய பெருமை முழுக்க சுந்தரியைத்தான் சேரும். அதோடு விட்டாளா, 2 வேளையும் ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத சமயத்தில் அவனை ஓட்டி பழக வைத்து அவன் இப்போ வேணா சுந்தரி, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று கெஞ்சியதை காதில் வாங்காமல் பில்லியனில் ஏறி உட்கார்ந்து உங்களால் முடியுங்க, ஓட்டி பாருங்க என்று தன்னம்பிக்கையூட்டி வாங்கின 15 நாளைக்குள் பயமெல்லாம் பறந்து போக நெரிசல் மிகுந்த அண்ணா சாலையில் கூட தயக்கமில்லாமல் அவனால் ஓட்ட முடிந்தது என்றால் அதற்கு காரணம் சுந்தரிதானே. காலையில் இருக்கிற வேலைகள் பத்தாது போல தானே ஸ்கூட்டரை துடைத்து வைப்பாள். 4 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வீட்டு சக்கரங்களை அலம்புவாள். வெள்ளிக்கிழமைகளில் முன்பக்கம் சந்தன போட்டு வைத்து கற்பூரம் காட்டுவாள். எதுக்கு சுந்தரி என்று கேட்டு சிரித்தால், உங்களுக்கு எல்லாம் விளையாட்டு தாங்க, கண்ணீர் விழாமல் இருக்க இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க, நீங்கள் வேணா மாடி வீட்டு பெரியவரை கேட்டு பாருங்க என்பாள் முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு. ராஜன் நீளமாய் ஒரு பெருமூச்சு வெளியிட்டான். விளையாட்டுத்தான். எல்லாவற்றையும் மேலோட்டமாக பார்த்து வினை எது விளையாட்டு எது என்று புரியாமல் போனதால்தானே இன்று சரியான அவஸ்தையில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் சுந்தரி கண்ணாக பாவிக்கும் இந்த ஸ்கூட்டரை விற்கலாம் என்று நினைப்பேனா? ராஜன் வண்டி அருகில் சென்று அதை நாய்க்குட்டியை தடவி கொடுப்பது போல தடவினான். இதை விற்றுவிட்டால் சுந்தரியிடம் என்ன சொல்லி சமாளிப்பது? விற்றேன் என்று உண்மை கூற முடியாது. ஏன் விற்றீர்கள், எதற்காக விற்றீர்கள் என்று 100 கேள்விகள் கேட்பாள். பதில் சொல்ல தெரியாமல் மாட்டிக்கொள்வேன். பிறகு சில நிமிஷங்கள் போல யோசித்தும் எந்த விளக்கமும் சரியாக அமையாது போக ராஜன் என்று சூழ் கொட்டினான். சுந்தரி வருவதற்கு குறைந்தபட்சம் இன்னும் 3 மாசங்கள் ஆகும். அதற்குள் ஏதாவது வழி புலப்படாதா? விபத்து நடந்து வண்டி நசுங்கிவிட்டது. உன்னிடம் சொன்னால் பயப்படுவாயே என்று தெரிவிக்கவில்லை. எனக்கொன்றும் அடி பலமில்லை, இப்போதுதான் பார்க்கிறாயே, நன்றாகத்தானே இருக்கிறேன் என்று கதையளப்பதா? கஷ்டம். விபத்து என்று கூறிவிட்டால் அதற்கு மேல் சுந்தரியின் புத்தி அவன் நலத்தில்தான் போகுமே தவிர ஸ்கூட்டர் என்னவாயிற்று என்பதில் போகாது. அப்படியே ஏதாவது கேட்டாலும் அப்போது பார்த்து கொள்ளலாம். நீளமாக யோசனை பண்ணிய ராஜன் தலையை ஒரு தரம் அசைத்து உலுக்கி கொண்டான். மேலே மேலே சுந்தரியை ஏமாற்ற துணிந்துவிட்டது ஒருவித வருத்தத்தை உண்டாக்கியதில் கண்ணோரங்களில் நீர் துளித்தது. 2 தரம் கண்களை சிமிட்டி கண்ணீரை அடக்க பார்த்தான். பாக்கெட்டிலிருந்து கைக்குட்டியை எடுத்து கண்களையும் முகத்தையும் அழுந்த துடைத்து கொண்டான். கவனத்தை மீண்டும் ஸ்கூட்டரிடம் செலுத்தினான். என்ன விலைக்கு இது போகும்? 10, 11? தெரியவில்லை, விசாரிக்க வேண்டும். காலையில் முதல் வேலையாய் புரோக்கர் கோபாலனிடம் எடுத்து சென்று, வேண்டாம் வேண்டாம், கோபாலனின் தங்கை சேலத்துக்காரர்தான், அவளுக்கும் சுந்தரியின் பிறந்த வீட்டுக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு. எதையாவது கோபாலன் தங்கையிடம் சொல்ல அவள் சுந்தரியின் அப்பாவிடமோ அண்ணனிடமோ உளறி வைத்தால் நான் சொல்லப்போகும் போய் அம்பலமாகிவிடும். பேசாமல் டவுன் பக்கம் உள்ள புரோக்கர் யாரையாவது பிடித்து விலை பேசி விடுவதுதான் நல்லது. வாங்கும் நபர் யாராக இருந்தாலும் உடனடியாய் முழு தொகையும் கொடுப்பவராக இருக்க வேண்டும். ஆமாம், இதற்கு எத்தனை கிடைக்கும்? 10 என்று வைத்து கொண்டாலும் பேங்கில் இருப்பது 7, இது 10, ஆக மொத்தம் 17. பாக்கி 8000க்கு? யோசனை மாறாமல் வீட்டுக்கு வந்த ராஜன் சாப்பிடக்கூட பிடிக்காமல் துண்டு விழும் 8000க்கு என்ன பண்ணலாம் என்று பரிதவித்தான்.
ரேடியோ, டேப் ரெக்கார்டர், டிவி என்ற அத்தனையும் நினைத்து பார்த்தும் வேண்டாம், சுந்தரியிடம் சமாளிப்பது சிரமம் என்று நினைப்பை மாற்றிக்கொண்டான். நடுராத்திரி 1 மணி வரையில் விழித்து கொண்டும் நடுநடுவில் அழுது கொண்டும் இருந்ததில் தலைவலி மண்டையை பிளக்க, விடியும் சமயத்தில் வலி தாழமாட்டாமல் சுந்தரி அலமாரியில் ஏதாவது மாத்திரை வைத்திருக்கிறாளா என்று தேடின போது புடவைகளுக்கு அடியில் இருந்த அந்த டப்பாவை பார்த்தான். எடுத்தான், திறந்தான். சுந்தரியின் தங்க நெக்லஸ். மருமகளை முதல் முறையாய் வீட்டுக்கு அழைத்த போது 4 பவுனில் அவன் தாய் செய்து போட்ட நகை. சுந்தரியின் தந்தை திருமணத்தின் போது தந்த வெள்ளி பாத்திரங்கள். நகைகளை மயிலாப்பூர் பேங்கில் லாக்கரில் எடுத்து அதில்தான் ஜாக்கிரதையாய் வைத்திருக்கிறார்கள். பிரசவத்துக்கு ஊருக்கு புறப்படுவதற்கு முதல் நாள் சொந்தக்காரர் வீட்டில் ஒரு விசேஷம். அதற்கு அணிந்து கொள்வதற்காக லாக்கரில் இருந்து எடுத்து வந்த நெக்லஸை சுந்தரி புறப்படுவதற்குள் மீண்டும் பேங்கில் வைக்க இயலவில்லை. பத்திரங்க, புடவடியில் மறைச்சி வச்சுருக்கேன், மறக்காம நாளைக்கே லாக்கரில் கொண்டு வச்சிடுங்க. 10 தரம் சுந்தரி சொல்லியும் சுத்தமாய் அப்படி செய்ய மறந்து போனது கூட நல்லதுக்கு தானோ என்று இப்போது ராஜனுக்கு தோன்றியது. நெக்லஸை பெட்டியிலிருந்து வெளியே எடுத்தபோது கை விரல்கள் நடுங்கின. நாவால் உதட்டை ஈரப்படுத்தி கொண்டான். துண்டு விழும் 8000ஐ திரட்ட வழி கிடைத்து விட்டதா? 4 பவுன் அடகு வைத்தால் கட்டாயம் ஈடு கட்டிவிடலாம். தலைவலியை மறந்து நகையுடன் படுக்கையில் வந்து அமர்ந்த போது அம்மா அடி என்கிற உணர்வு எழுந்தாலும் நெக்லஸை கொண்டு வா என்று சுந்தரி கேட்கும்போது எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்கிற கவலையும் மாபாரமாய் கூடவே வயிற்றில் முடிச்சு போட்டது. மறுநாள் திட்டமிட்டபடி முதலில் சிந்தாதிரிப்பேட்டை புரோக்கரிடம் ஸ்கூட்டரை விலை பேசினான். இவன் அவசரம் புரிந்த தினசில் அந்த புரோக்கர் வேண்டுமென்றே விலையை குறித்து சொன்னதற்கு வாயை திறக்காமல் சம்மதித்து பணத்தை வாங்கி கொண்டான். மாலையில் பாரிமுனையில் இருந்த சேட்டு கடைக்கு போய் நகையை அடகு வைத்து அந்த பணத்தையும் பத்திரமாய் வீட்டில் கொண்டு வைத்தான். மறுநாள் பேங்கிலிருந்து பணத்தை எடுத்து மேற்கொண்டு துண்டு விழுந்த 1500க்காக சுந்தரியின் பூச்சூடல் போது வந்த மொய்ப்பணத்தை குழந்தையின் எதிர்கால செலவுக்காக புத்திசாலித்தனமாய் திட்டமிட்டு பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்த 2000ஐ உடைத்து சரி கட்டினான். வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு 25,000ஐயும் துணிப்பையில் பொட்டலமாய் கட்டி ஆட்டோ ஒன்றை பிடித்து மின்மினியின் வீட்டுக்கு போனான். நிமிர்ந்து அவளை பார்க்கக்கூட கூசியவன் போல பணத்தை தந்து அதை எண்ணி பார்த்த பின், குட், சொன்னபடி நடந்துகிட்டதில் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் கஷ்டம் இல்லை, இந்தாங்க என்றபடி அவள் நீட்டிய கவரை வாங்கி கொண்டான். வாயை பிரித்து உள்ளே இருப்பதை பார்த்தபோது 6 நெகட்டிவ்கள் பார்வையில் பட விழிகளை உயர்த்தாமலேயே கேட்டான், நிச்சயமா இவ்வளோதானே, வேற இல்லையே? மின்மினி சத்தம் இல்லாமல் சிரித்தாள். பயப்படாம போங்க, இந்த மின்மினி சொல்ல மாறமாட்டா. தொடர்ந்து அவள் சிரிப்பதை கேட்க பிடிக்காமல் எழுந்து வேகமாய் ராஜன் வெளியில் வந்தான். வீட்டுக்கு வந்து கதவை தாளிட்டு கொண்டு 3 நாட்கள் முன்பு அனுப்பின புகைப்படங்களின் நெகட்டிவ்கள் தானா என்று ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அவற்றை சின்ன சின்ன துண்டுகளாக கிழித்தான். கும்பலாய் சமையல் கட்டு தரையில் வைத்து தீ மூட்டினான். அத்தனையும் எரிந்து சாம்பலானதும் வாரி தொட்டி முற்றத்தில் போட்டு குழாயை திறந்துவிட்டு துளி மிச்சமில்லாமல் கரைந்து போன பிறகும் அந்த வெற்று முற்றத்தை பார்த்து கொண்டே ரொம்ப நேரத்துக்கு அங்கேயே நின்று கொண்டிருந்தான். இதோடு இந்த அத்தியாயம் முடிவுற்றது.